பழசை வச்சு சண்டை போடக்கூடாது. இப்பெல்லாம் பழசை வச்சு சண்டை போட்டு தீர்க்க முடியாது. பழசெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு வாட் நெக்ஸ்ட், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்குங்க. சாதாரண வார்த்தை இல்லைங்க, வாட் நெக்ஸ்ட். பெண்கள் கோச்சக்கூடாது. வெளியில் போயிட்டு வந்த உடனே அவங்க பஸ்ஸில் அவங்க அவஸ்தைப்பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் கூட போயிருக்கோம். ஐயோ எனக்கு தலைவலி தாங்கலைங்க பஸ்ஸில், இப்போ என்ன பண்ணணும், மாத்திரை வேணுமா? இவன் எப்போவுமே சொல்யூஷன் நோக்கி போவான். உனக்கு என்ன மாத்திரை வேணும், ஆஸ்பிரின் வேணுமா, இல்லாட்டி வேறு எங்கேயா டாக்டர்கிட்ட போகணுமா? ஐயோ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, பஸ்ஸுக்கு நின்னா ஏய் இது தேவையில்லாத பேச்சு. இப்போ உன் தலைவலி தானே, என்ன மாத்திரை வேணும் சொல்லு, இல்லை டாக்டரை போய் பார்க்கலாம்னா சொல்லு, என்ன பண்ணலான்னு சொல். இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த பஸ்ஸில் என்ன கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறத நீ கேட்கணுங்கிறது தான் விருப்பமே ஒழிய அதுக்கு தீர்வை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. நீ என்ன பெரிய அறிவாளியா, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா என்ன? அது இல்லைன்னு தான் அவங்க அன்றைக்கே தீர்மானம் பண்ணிட்டாங்களே. இதையெல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு நீ அறிவாளி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஜஸ்ட் என் கஷ்டத்தை கேட்டுக்கோ, என் கஷ்டத்தை கேட்டுக்கோ. நான் கேட்குறேன், என்ன போகுது கஷ்டத்தை கேட்டு? அவன் அவன் பழைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு இப்போ என்ன ஆக போகுது? அதனால தான் பழசை பேசிக்கிட்டு இருக்கிறது தவறு. தூக்கி குப்பையை அந்தாண்ட போட்டு வாட் நெக்ஸ்ட்னு யோசிங்க. நீங்கள் சொல்கிறீங்க முடிச்சா சாப்பிட போகலாம், தட் இஸ் நெக்ஸ்ட். கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்காதீங்க. என் பேச்சு முடிகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் சிந்தனைக்கு போகாதீங்க. வீட்டுக்கு போய் வாட் நெக்ஸ்ட்னு யோசிங்க. புரியுதா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் பெரிய துன்பத்திலேருந்து மீட்டுட்டேன்னு அர்த்தம். எப்போவுமே வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கொஸ்டின் இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்துக்கு கிடைக்க மாட்டேன். கல்யாணம் நின்று போச்சு, வாட் நெக்ஸ்ட் தான் கேள்வி. ஆமாம் சார், எத்தனை இடத்துல நடந்துருக்கான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணில் நாட் இன்ட்ரெஸ்டட். அவன் அமெரிக்காவில் இருக்கான். யாருக்கிட்ட அவன் குடும்பமே இருக்கலாம் அவனுக்கு. அவன் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கிறான். காலைல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே நான் 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிறான். மாமனார் கேட்டுட்டாரு, வந்து கேட்குறாரு, என்ன நீ 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிற, எப்படி முடியும், தாலி கட்டி எவ்வளோ? அதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார்னு நான் வந்தேன், எனக்கு ஒன்றும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா. என்ன பேசுகிற, என் பொண்ணோட லைஃப் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாரு. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மானம் போயிடும், நீ வந்துருந்தாரு. இன்றைக்கி நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க கன்சென்ட் இல்லாமல் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்க. உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு அவங்க வில்லிங்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிப்பட்ட விஷயத்தை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஒருபோதும் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் இல்லை, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர். உங்கள் பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம், கஷ்டம் அந்த பொண்ணு ஏன் கஷ்டப்படணும்? இல்லை உங்கள் பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த மாப்பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியல, எங்கள் அப்பா கேட்கல, கல்யாணத்தை எல்லாம் பண்ணிட்டாரு. யூ ஓன்ட் பிலீவ், சிங்கப்பூர் வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணு போயிட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க வேற இடத்துல. இப்போ இந்த கல்யாணத்தில் என்னாச்சு, மாப்பிள்ளை சொல்கிறான் நான் காலையில் 8 மணிக்கு போவேன். அந்த மாமனார் மகா கெட்டிக்காரர் வெளிப்பட இருந்தது. மாப்பிள்ளைய வெளிப்பட, நீ கல்யாணம் மட்டும் தாலி கட்டிட்டு 8 மணிக்கு நீ பாட்டுக்கு ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு புறட்டு போவேன்னா என்னத்துக்கு இங்கே வந்த நீ? நீ வெளிப்பட. இப்படி திரும்பினாரு, வாட் நெக்ஸ்ட்? ஒய்ஃபை கேட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ இப்படி என்ன பண்ணுறது, கல்யாணம் நின்று போயிட்டா என்ன பண்ணுறது? தடிமாடு மாதிரி உன் தம்பி நிற்கிறான்ல வருஷம் அப்படின்னார். டேய் இவளை கட்டிக்குவியா? அவன் சொன்னான், எனக்கு அப்போவே அப்படி ஒரு ஐடியா உண்டுன்னு. ஏன்டா அதை முன்னாடியே சொல்ல, நீங்கள் தான் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால சொல்லலை. உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. தே ஆர் வெல் ஆஃப், இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஐயோ கல்யாணம் நின்று போச்சா, ஐயோ கல்யாணம் நின்று போச்சுன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்து செய்ய வேண்டியது என்ன? சார் ரயில் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்து செய்ய வேண்டியது என்ன? கார் வச்சுட்டு போக முடியுமா? ஃப்ளைட்டில் ஏறி போய் சேர முடியுமா? இப்படி யோசிக்க பழகுங்க. எப்போ பார்த்தாலும் பழசையை நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டு அதையே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு மேலே எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய உணர்வை மேலே கொண்டு வாங்க. மேலும் இதுபோன்று இவரின் பேச்சை மிக நீளமாக இல்லாமல் சுருக்கமாக காண என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.